கதைக்கு வருவோம். ஒரு ஏர்கிராஃப்ட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் விங்ஸ்லேருந்து நிறையா சர்ஃபேசஸ் எழும்பும்ல, இதுக்கு பேர் ஸ்பாய்லர்ஸ். இதுதான் ஏர்கிராஃப்ட்டு மேலே பறக்கும்போதும் உயரத்தை குறைக்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி ஸ்பாய்லர்ஸை ஃபுல் ஆங்கிளுக்கு பறக்கும்போது யூஸ் பண்ணால் அவ்வளவுதான். இந்த ஸ்பாய்லர்ஸை பறக்கும்போது ஊறுகா மாதிரி கொஞ்சமாக தான் டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இந்த கம்மியான டிஃப்ளெக்ஷன் எப்படி ஏர்கிராஃப்டோட உயரத்தை குறைக்கும்? இந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாமே ஏர்கிராஃப்ட்டு லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அப்பர் சர்ஃபேஸோட ட்ரெய்லிங் எஜ்ஜில் தான் இருக்கும். இப்போது லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இடத்துல ஸ்பாய்லர்ஸை கம்மியாக டிஃப்ளெக்ட் பண்ணுறனால லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாகி ஏர்கிராஃப்டோட ஆல்டிடியூடு, அதாவது உயரம் கம்மியாகும். இதனால தான் ஸ்பாய்லர்ஸை பறக்கும்போது ஃபுல் ஆங்கிளுக்கு டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, டிஃப்ளெக்ட் பண்ணவும் மாட்டாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்பாய்லர்ஸு ஏர்கிராஃப்ட்டு ரோல் ஆகும்போது எலிரான்ஸோடு சேர்ந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஏர்கிராஃப்ட்டை ரோல் பண்ண வைக்கும். இதே ஸ்பாய்லர்ஸும் தான் ஏர்கிராஃப்ட் பறக்கும்போது ஸ்பீட் பிரேக் ஆகவும் லேண்டிங் அப்புறம் ரிஃப்யூஸ்டு டேக் ஆஃப் இந்த சமயம்